ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான செர்லாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 6 பாதாம் 6 முந்திரி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து 1/4 கப் அவல், அப்புறம் 1 கப் மக்கானாவை நடுவில் உடச்சி ஃபங்கஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் வாங்க மக்களே. 6 முந்திரி பாதாமை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும் மக்களே. இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து 1/4 கப் அவலையும் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் மக்களே. நல்லா ட்ரை ரோஸ்ட் நல்லா ஆகணும் அவள், அப்படின்னா தான் அரையும் போது நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நறுன்னு இல்லாமல் நல்லா பவுட்ராக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மக்கானாவையும் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் மக்களே. மக்கானா ட்ரை ரோஸ்ட் ஆகும்போது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதில் ஃபங்கஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் நல்லா மக்கானாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி காய வச்சு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிடணும். எந்த அளவுக்குனா இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிடணும். நான் ஏன் பவுடரை காமிக்கிறேன்னா, ஏன்னா இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிற ரெசிபி, அதை நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். இந்த ரெசிபியை நீங்கள் மார்னிங் ஆர் மத்தியானம் கொடுங்க. ஏன்னா இது ஹெவி ஃபுட்டு. குழந்தைங்க நல்லா விளையாட விட்டு செரிக்க விடணும். ஏன்னா நைட்டு கொடுக்கும்போது ஒரு சில டைம் குழந்தைங்களில் ஆய் வழியாக அது வெளியில் வந்துடுது. அதனால தான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்